Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல நம்ம CBSE ரிலீஸ் பண்ண சாம்பிள் பேப்பர்ல இருக்கிற கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So question number 36, case study 1. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A city traffic management department is planning to optimize traffic flow by analyzing the connectivity between the various traffic signals. The city has 5 major spots labeled A, B, C, D and E அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So இங்க அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, the department has collected the following data regarding one-way traffic flow between the spots அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. So traffic flows வந்து என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க, from A to B, A to C and A to D. So இதெல்லாம் தான் வந்து நம்ம இப்போ ரிலேஷன்ஸா வந்து எழுத போறோம். So இப்போ இங்க எழுதலாம், இப்போ வந்து நம்ம ரிலேஷன்ஸ் எழுதிக்கலாம். So R equal to, இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, A to B. So A, B. அடுத்தது வந்து A to C. So A, C. அடுத்தது A, D. அடுத்தது வந்து என்ன சொல்லிருக்காங்க, traffic flow from B to C and B to E. So B to C and B to E. அடுத்தது C to E. So C, E. அதுக்கப்புறமா D to E. So D, E வரும் and D to C. இதுதான் வந்து ரிலேஷன். So next வந்து இதை வச்சு நம்ம எழுதிட்டோமா. So இப்போ இங்க என்ன சொல்லிருக்கோம், the department wants to represent and analyze its data using relations and functions. Use the given data to answer the following questions அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So is the traffic flow reflexive? Justify your answer அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So first question வந்து பார்ப்போம். So இங்க என்ன கேட்டிருக்காங்க, first questionல is the traffic flow reflexive அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. So reflexive அப்படின்னா வந்து என்னது, செல்ஃப் பேர்ஸ் வந்து இருக்கணும். அதாவது இப்போ A, A வந்து இருக்கு, இல்லைன்னா B, B. இங்க அதே மாதிரி C, C வந்து இருக்கு. பட் ஆனா இங்க அந்த மாதிரி செக் பண்ணோம்னா ரிலேஷன்ல அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. So அப்போ நம்ம என்ன சொல்லலாம், R is not reflexive அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன்ல இஸ் த டிராபிக் ஃப்ளோ டிரான்சிட்டிவ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிரான்சிட்டிவ்னா வந்து என்னது, எக்ஸ், ஒய் இருந்து y, z வந்து இருக்கு அப்படின்னா தென் we should have x, z also இந்த ரிலேஷன் அப்படின்னா தான் வந்து அது டிரான்சிட்டிவ். ஸோ இப்போ இங்க A, B எடுத்துக்கணும். இப்போ A, B எடுத்துக்கிறோம் அண்ட் இங்க B, E வந்து எடுத்துக்கணும். எடுத்தோம் அப்படின்னா சோ நம்மளுக்கு வந்து என்ன வரணும், we have to get A, E. A, Eன்னு ஒரு பேரே வந்து இல்லை. அடுத்தது A, C அப்படின்னு வந்து எடுக்கிறோம். அடுத்தது வந்து C, Eன்னு வந்து எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னா அடுத்தது என்ன வரணும், A, Eன்னு வரணும் and that is also not there. இதே வந்து சில பேர் கேட்பாங்க, இப்போ இங்க A, B இருக்கும் அண்ட் B, C எடுத்தோம்னா A, C வருது அப்படின்னு. ஸோ எல்லாமே இருக்கிற எல்லா பேர்ஸ்லயுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்பதான் வந்து அது டிரான்சிட்டிவ். ஸோ இங்க ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் இல்லை. ஸோ ரிலேஷன் இஸ் நாட் transitive. So next one, third one பார்க்கலாம். So represent the relation describing the traffic flow as a set of ordered pairs. Also state the domain and range of the relation அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. So நான் the first ரெண்டு கொஸ்டினையும் வந்து erase பண்ணிடுறேன்.
ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க, ரெப்ரசென்ட் த ரிலேஷன் டிஸ்கிரைபிங் த டிராஃபிக் ஃப்ளோ செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ். ஸோ நம்ம இங்க ஆல்ரெடி வந்து ஆர்டர்ட் பேர்ஸ்ல எழுதிட்டோம். இதுதான் வந்து ஆன்சர். A, B, A, C, A, D, அதே மாதிரி B, C, B, E, C, E, D, E and D, C. இதான் வந்து ஆர்டர்ட் பேர்ஸ் எழுத சொன்னது. அடுத்தது வந்து ஸ்டேட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் வந்து என்ன வரும், பேர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே வந்து டொமைன்ல வந்து வந்துடும். அதாவது A வரும், B வரும், C வரும், D வரும், எல்லாமே வந்து டொமைன். அடுத்தது ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் எலிமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து எழுதுவோம். B, C, D and E. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன்ல தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன்ல A1ஓட ஆன்சர் இதுவும் இதுவும். இப்போ நெக்ஸ்ட் B1 வந்து பார்க்கணும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அடுத்தது அப்படின்னா, does the traffic flow represent a function, justify your answer அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம், டொமைன்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுமே வந்து யூனிக்கா வந்து இருக்கணும். ஸோ அப்போ அதாவது இங்க என்ன ஆகுது, A அப்படின்றது நம்மளுக்கு B யோடையும் கனெக்ட் ஆகுது, அதே மாதிரி C யோடையும் வந்து நம்மளுக்கு வருது, அண்ட் அதே மாதிரி D யோடையும் வந்து நம்மளுக்கு வருது. மல்டிபிள் டைரக்ஷன்ஸ்க்கு ஒரே இடத்துல இருந்து நம்மளுக்கு ஏல இருந்து டொமைன்ல இருந்து நம்மளுக்கு மல்டிபிள் டைரக்ஷன்ஸ் வந்து. ஸோ ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. ஸோ ஏக்கு வந்து 3 இருக்கு நம்மளுக்கு. ஏல இருந்து நம்மளுக்கு B, C and Dக்கு வந்து போகுது. அதே மாதிரி Dல இருந்து பார்த்தோம் அப்படின்னா Dல இருந்து Eக்கும் வருது, அதே மாதிரி Dல இருந்து Cக்கும் வருது. ஸோ ஒரே இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி வந்ததுன்னா அது திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஒரே அதாவது இந்த பக்கம் இன்புட் இந்த பக்கம் இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா should not have multiple outputs. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு சிம்பிளா புரியறதுக்காக நான் வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்றேன். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா அது ஃபங்க்ஷன் இல்லை. இந்த ஆரோ சிட்டி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து நம்ம எப்போ சொல்லுவோம், every element in the domain maps exactly one element in the codomain இருந்தாதான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து சொல்லுவோம். அதாவது ஒரு எலிமெண்டோட தான் வந்து மேப் ஆகணும். பட் ஆனா வந்து இங்க என்ன இருக்குன்னா ஏ வந்து பியோட ஏ வந்து சியோட ஏ வந்து டியோடய மேப் ஆயிருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்து. ஸோ அண்ட் திஸ் இஸ் நாட் ஃபங்க்ஷன். ஸோ சேம் இன்புட் பட் ஆனா வந்து என்னது மல்டிபிள் அவுட்புட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இட்ஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ அவ்வளவுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 36. இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37 வந்து பார்ப்போம். கேஸ் ஸ்டடி செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்ப்போம். அதாவது கொஸ்டின் நம்பர் 37 நம்மளோட சாம்பிள் பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் 37. LED bulbs are energy efficient because they use significantly less electricity than traditional bulbs which producing the same amount of light. They convert more energy into light rather than heat. So இதெல்லாம் ஓகே. இதை வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து சும்மா ஜென்ரலைஸ்டா தான் வந்து கொடுத்துருக்காங்க. A company manufactures a new type of energy efficient LED bulbs. The cost of production and the revenue generated by selling X bulb in an hour are modeled as அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ C of X வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி R of X வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் C of X and R of X வந்து both in rupees அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கதான் வந்து கொஸ்டின் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் the company needs to analyze these functions using the calculus. Use a given models to answer the following questions அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. derive the profit function P of X அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்க வந்து சி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து காஸ்ட். ஸோ சி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 0.5 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 150 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெவென்யூ தான் வந்து என்னது, ஆர் ஆஃப் எக்ஸ். ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது we need to find profit which is p of x. p of x வந்து find out பண்ணோம். So p of x is equal to, அதாவது revenue r of x minus cost c of x. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் 0.3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x வரும் மைனஸ் சி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன ஒரு பிராக்கெட்ல எழுதிக்கலாம், 0.5 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 150 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைனஸ் சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டோம்னா மைனஸ் 0.3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x மைனஸ் 0.5 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 10x மைனஸ் 150 அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கு, ரெண்டும் மைனஸ்ல இருக்கு. ஆட் பண்ணோம்னா மைனஸ் 0.8 எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ பிளஸ் 30x வரும் மைனஸ் 150 அப்படின்னு வந்து வரும். ஸோ திஸ் இஸ் வாட் பி ஆஃப் எக்ஸ், அதாவது அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்க ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்னா வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல் டு 0 வந்து நம்ம பண்ணலாம். ஸோ பி டேஷ் ஆஃப் எக்ஸ், அதாவது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம், மைனஸ் 0.8 வந்துடும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வந்துடும், பிளஸ் 30 அப்படியே வந்துடும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா we will get 1. So we will have minus 1.6x plus 30 அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து நான் போடுறேன். ஸோ அப்படி போடும் போது எனக்கு மைனஸ் 1.6x பிளஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நான் வந்து இந்த மைனஸ் 1.6x அதர் சைடு கொண்டு போறேன். ஸோ ஐ வில் ஹாவ் 1.6x இஸ் ஈக்குவல் டு 30. x is equal to 30 by 1.6. டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு into 10 வந்து பண்றேன், which is 300 by 16 வந்து எனக்கு வரும். ஸோ which is இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 150 2ல 2 டேபிள்ஸ்ல, அதே மாதிரி இது இங்க 8 வந்துடும். திருப்பியுமே வந்து 75 வரும் 2 டேபிள்ஸ்ல, இங்க வந்து 4 வரும். So we will have 75 by 4. So 75 by 4 நம்ம divide பண்ணோம் அப்படின்னா we will get 18.75. So 18.75 தான் வந்து is the critical point of P of X. So next one வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு வந்து பார்ப்போம். So next வந்து determine whether the critical point corresponds to a maximum or a minimum profit by using second order second derivative test. So second order derivative test வந்து நம்ம பண்ணணும். அதாவது p double dash of x வந்து கண்டுபிடிக்கணும். So third subdivisionல p double dash of x வந்து solve பண்ணணும். So நம்ம எப்படி solve பண்ணலாம், p dash of x வந்து நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, minus 1.6x plus 30 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ p double dash of x is equal to, திருப்பியும் minus 1.6 அப்படியே வச்சுக்கலாம், x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வந்து. ஸோ it will be minus 1.6 which is less than 0. ஸோ less than 0 அப்படின்னா maximum profit. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஒன்ல ஏ வந்து ஆன்சர்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் தேர்ட்ல பி ஆப்ஷன், அதாவது ஆர் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தேர்ட் ஒன்ல ஏ வந்து ஆன்சர், ஏ சப்டிவிஷன். நெக்ஸ்ட் பி வந்து பார்ப்போம். ஸோ இங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை த பாசிபிள் ப்ராக்டிக்கல் வேல்யூ ஆஃப் எக்ஸ், that is number of bulb that can be realistically be produced and sold. ப்ராக்டிக்கல் வேல்யூ வந்து டெசிமல் பாயிண்ட்ல இருக்குல்ல, ஸோ ப்ராக்டிக்கல் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க எக்ஸுக்கு. அதாவது வந்து நம்மளுக்கு இது வந்து டெசிமல் வேல்யூல இருக்கும் போது எப்படி வந்து நம்ம அந்த மாதிரி பல்ப்ஸ் வந்து ரியல் லைஃப்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால that can maximize the profit if the resources available and expenditure on machines allow to produce maximum 10 but not more than 18. So என்னது மினிமம் வந்து 10 but not more than 18 bulbs per hour அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ கால்குலேட் த மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்ற, ரியலிஸ்டிக் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா மினிமமா 10 பட் நாட் மோர் தேன் 18 பல்ப்ஸ் ஒரு 1 ஹவருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 18.75 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல, அது வந்து ஒரு டெசிமல் வேல்யூவா இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், P of 18 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அக்கார்டிங் டு த கொஸ்டின் பி ஆப்ஷன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் மினிமம், எக்ஸ் இஸ் மினிமம் 10 and not more than 18 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் 10 and 18. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம், P of 10 and P of 18 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் அண்ட் செக் வாட் இஸ் மேக்ஸிமம். ஸோ எது மேக்ஸிமமா இருக்கு, கண்டிப்பா P of 18 தான் வந்து மேக்ஸிமமா இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ P of x வேல்யூ வந்து என்னது, minus 0.8x square plus 30x minus 150. and P of 18 வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, minus 0.8 into 18 square plus 30 into 80 minus 150. ஸோ இங்க வந்து minus 0.8 into 18 ஸ்கொயர் பண்ணும்போது 324 வரும். பிளஸ் 30 into 18 சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 540 minus 150 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டர்ன் மல்டிப்ளை பண்ணும்போது minus 259.2 அண்ட் இது ரெண்டுத்தையும் வந்து சப்ட்ராக்ட் பண்றோம். பிளஸ் 540 minus 150 அப்படின்னு வந்து. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 130.8 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தட் இஸ் 130 rupees. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து எப்போ நம்மளுக்கு அக்கர் ஆகுது, ப்ராஃபிட் அக்கர்ஸ் அட் x is equal to 18, அதாவது 18 பல்ப்ஸ்ல. அண்ட் எவ்வளவு ப்ராஃபிட் வருது, 13.8 rupees. The maximum profit is 130.8 rupees. So இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதே மாதிரியே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.